இவங்க டெல்லிங்கிறது வந்து இப்போ ஆளுகின்ற கட்சி கூட்டணி பேசுறதுக்கு போவாங்க வருவாங்க, இவங்க போவாங்க வருவாங்க. அதை வந்து இவங்க என்னமோ இவங்க டெல்லிக்கே போகாத மாதிரியும், காங்கிரஸோட எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, என்னுடைய மகள் கனிமொழியை தூக்கி தீகார சிறையில் வச்சிட்டாங்கன்னு சொன்னது யாரு, என் மகள் கனிமொழின்னு சொல்லி கவிதை எழுதுனது யாருன்றது எடப்பாடி ஐயாவுக்கு தெரியும். இதனால் அவர் வந்து அதை விமர்சனமாக பண்ணாமல் கடந்து போனாங்க அப்படிங்கிறதா வரலாறு. ஆபாச பேச்சாளர்கள் சொல்லியே திமுக நிறைய பேர் இருந்தாங்க. வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், நிறைய பேர் இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இவங்களாம் புகழ்பெற்ற பேச்சாளர்கள். ஆனால் அந்த மாதிரி அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேவலமாக பேசுறது இந்த மாதிரிலாம் கிடையாது. கருத்து ரீதியாக பேசுவாங்க. இவங்களால கருத்து ரீதியாக பதில் சொல்ல முடியலைங்கிறதுக்காக நயன்தாராவை விருப்பப்படுவோம், அதை நீங்கள் நிறுத்தி தருவீங்களான்னு சொல்லி கேட்டார். அதை என்னமோ அவர் கேட்ட மாதிரி பயங்கரமாக வந்து யார் யாரோ எதிர்ப்பு தெரிவித்து என்னென்னமோலாம் நடந்துச்சு. எடப்பாடி அவர்கள் ஐயா அவர்கள் கொடுத்த குற்றச்சாட்டுக்கு பதில் இல்லை. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க, அதுக்கு பதில் இல்லை. ஆனால் ஒரு சின்ன விஷயந்தான், இதை வந்து கடந்து போனால் கடந்து போயிருக்கலாம். இவங்க வந்து நடிகைகளை பற்றி பேசாதது கிடையாது, சொல்லாதது கிடையாது, எழுதாதது கிடையாது. தமிழ்நாட்டில் வெளியாகிற 100 படத்தில் 90 படத்துக்கு மேலே மாற்றுமொழியில் தான் படமே ரிலீஸ் ஆகுது. சின்ன நடிகராக இருந்தாலும் சரி, பேர் வைக்கலாம், அது தமிழில் பேர் வைக்கணும்னு சொல்லி அதுக்கு இவனுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தது கிடையாது. ஆனால் நயன்தாராவை ஏதோ சொல்லிட்டே இருப்பார். அவர் உடனே வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, மன்னிப்பு கேட்டார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறானுங்க, அதை ஒரு விஷயமா டெய்லி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கான். பொன்முடி பாருங்க, பொன்முடி எவ்வளோ கேவலமாக அசிங்கமாக சைவ மதத்தையும் வைண மதத்தையும் தவறுதலாக பேசினாரு. அவரை உடனே அமைச்சர் பதவியிலேருந்து எடுத்தாங்க. கட்சி பதவியிலேருந்து எடுத்தாங்களா, சஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு பாருங்க அவர் தான் கட்சி பொறுப்பாளர். கருணாசா வந்து திமுக கூட்டணியில் இருக்காரு. அவர் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேசினார், அது பயங்கரமாக பிரச்சனையாச்சு. என்ன சொன்னார்னா, காவல்துறை அமைச்சரான ஐயா மு.க. ஸ்டாலின் காவல்துறையை சரிவர செயல்படுத்தவில்லை. காவல்துறையை சரிவர செயல்படுத்தியிருந்தால் பல குற்றங்கள் நடைபெறாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். ஒட்டுமொத்த பெண்களும் தாய்மார்களும் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சி என்பது வரவே கூடாது. நமது மகனை காப்பாற்ற வேண்டுமா, ஸ்டாலின் ஆட்சி வரக்கூடாது. நமது மகளை காப்பாற்றணுமா, ஸ்டாலின் ஆட்சி வரக்கூடாது. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்துரமேஷ் நாடார் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சி தொடங்கி ஒரு 54 வருடம் இருக்கும், திமுக பார்த்தீங்கன்னா ஒரு 77 வருடம் இருக்கும். இப்போ இவங்க 2 பேரில் யாருக்கான தலைமை பண்பு சிறந்திருக்கும் சார்? எடப்பாடி அவர்களா இல்லை ஸ்டாலின் அவர்களா? யாருக்கு தலைமை பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து டெல்லி போனாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திமுகவினர் வந்து அடிமைகள், பாஜக அடிமைகள், டெல்லி அடிமைகள்லாம் சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் திமுக தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் 2011 என்ன சொன்னாங்கன்னா, தனது மகள், தனதுடைய அமைச்சர் ராசா எல்லோரும் தீகார் ஜெயிலில் டூஜி வழக்கில் இருக்கும்போது கூட்டணி பேசுறதுக்காக இங்கேருந்து டெல்லிக்கு சக்கர நாற்காலிலேயே போனார். அதை வந்து பார்த்திங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விமர்சனமாகவே பண்ணலை. இவங்க டெல்லிங்கிறது வந்து இப்போ ஆளுகின்ற கட்சி கூட்டணி பேசுறதுக்கு போவாங்க வருவாங்க, இவங்க போவாங்க வருவாங்க. அதை வந்து இவங்க என்னமோ இவங்க டெல்லிக்கே போகாத மாதிரியும் பேசுறதுங்கிறது எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தலைமை பண்பு என்பது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை இதை வந்து இந்த நிகழ்வு வந்து காட்டுது. அவர் தேவைப்பட்டால் இதை சொல்லியிருக்கலாம். சக்கர நாற்காலில் இங்கேருந்து அலைஞ்சது யாரு, காங்கிரஸோட எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, என்னுடைய மகள் கனிமொழியை தூக்கி தீகார சிறையில் வச்சிட்டாங்கன்னு சொன்னது யாரு, என் மகள் கனிமொழின்னு சொல்லி கவிதை எழுதுனது யாருன்றது எடப்பாடி ஐயாவுக்கு தெரியும். இதனால் அவர் வந்து அதை விமர்சனமாக பண்ணாமல் கடந்து போனாங்க அப்படிங்கிறதா வரலாறு. மேலும் பார்த்தீங்கன்னா, அதாவது தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறது, ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணுறது வந்து தொடர்ந்து திமுகவினர் தான் செஞ்சுட்டு வருவாங்க. அதில் குறிப்பாக வந்து திமுகவுடைய முதல்வர் ஸ்டாலின் பதவி கொடுக்குறாரா இல்லையோ, அவருடைய அமைச்சர்கள் வந்து எதுனாலும் எடப்பாடியார் அவர்களுக்கு, அதுக்கு முன்னால் அதிமுகவில் இருந்து வந்த ரகுபதி போன்றவர்கள், சேகர் பாபு போன்றவர்கள், இவங்களை வச்சு தான் பதில் கொடுப்பாங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டால் பதில் கொடுக்க வேண்டியது யார்?
முதல்வருடைய கடமை. ஆனால் அந்த முதல்வர் அந்த பதில் அவருக்கு கொடுக்க தெரியாதா என்னவோ தெரியல, அவர் வந்து பதிலே சொல்ல மாட்டார். பார்த்திங்கன்னா அமைச்சர் ரகுபதி ஒரு பதிவு கொடுப்பாரு, சேகர் பாபு ஒரு பதிவு கொடுப்பாரு, அப்புறம் வந்துட்டு யார் யாரோ கொடுப்பாங்க. ஒரு தலைமை பண்பு என்பது அவங்களோட இல்லை அப்படிங்கிறது இதை காட்டுது. அதேமாதிரி அதிமுக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 54 ஆண்டுகள் அதில் தலைமை பண்புன்னு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க. அண்ணாவுக்கு அப்புறம் கருணாநிதி அவர்கள் தான். கருணாநிதி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உள்ள அந்த நட்பு நெருக்குங்கிறத தாண்டி அவங்களுக்குள்ள கருத்து ரீதியான மோதல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களும் ரொம்ப மிதமிஞ்சி பேசின வரலாறுலாம் உண்டு. சட்டசபையிலே வந்து நீ வந்து மலையாளி அப்படி இப்படிலாம் பேசுறது உண்டு. இவரே தெலுங்கரு, இவர் என்னமோ தமிழர் மாதிரி சட்டசபையில் ட்ராமான வரலாறுலாம் உண்டு. அதுக்கப்புறம் இவருடைய பூர்வீகம் என்னன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் கண்டறிந்து திருப்பி விளக்கம் கொடுக்கறதுக்கான நீங்கள் ஓங்கோல் மாவட்டத்துக்கு வந்தீங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்கன்னு சொல்லும்போதெல்லாம் அந்த மாதிரியான கருத்து மோதலாம் நடக்கும்போது கூட தலைமை பண்பை தவறாமல் கடைபிடித்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுமாதிரி ஜெயலலிதா அவர்கள் இங்கே சொல்லவே கேட்க வேண்டியதில்லை. திகாவினரே சமூக நீதி காத்த வீரமங்கை, சமூக நீதியை வந்து தங்கத்தாரகைன்னு சொல்லி புகழ்ந்த வரலாறுலாம் நிறைய இருக்குது. அப்போது இவங்க திமுகவுக்கு ஆதரவு செய்யக்கூடிய திகாவினரே அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களை வந்து மிகவும் பாராட்டினது, போற்றுனது, வணங்கினது இதெல்லாம் வரலாற்றில் இருக்குது. தலைமை பண்புன்றது இன்றைய சூழலில் அரசியலில் அதிமுகவா திமுகன்னு பார்க்கும்போது திமுகவுடைய தலைவர்களிடம் எந்த இடத்துலையும் தலைமை பண்பு கிடையாது. ரொம்ப கேவலமாக தனிநபர் விமர்சனத்தை பொது வழியில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக. அது திமுகவுடைய பேச்சாளர்களாக இருக்கலாம், ரொம்ப கேவலமாக பேசுவாங்கன்னு வைங்களேன். ரொம்ப இப்போ மாச்சும் சமூக வலைதளம் இருக்குது, நமக்கு உடனே செய்திகள் கிடைச்சிருக்கு. முந்தையெல்லாம் வந்து இந்த ஆபாச பேச்சாளர்கள் சொல்லியே திமுகவில் நிறைய பேர் இருந்தாங்க. வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், நிறைய பேர் இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இவங்களாம் புகழ்பெற்ற பேச்சாளர்கள். ஆனால் அந்த மாதிரி அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேவலமாக பேசுறது இந்த மாதிரிலாம் கிடையாது. கருத்து ரீதியாக பேசுவாங்க. இவங்களால கருத்து ரீதியாக பதில் சொல்ல முடியலைங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை பரப்புறது வழக்கமாக வச்சுருக்காங்க. அதனால் எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா கருத்து ரீதியாக இப்போ கூட நடுவில் பாருங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் நடந்தது. அதிமுக சார்பாக சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னை எம்ஜிஆர் நகரில் நடந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் தலைமையில் கோயம்புத்தூரில் நடந்தது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் வந்து கடலூரில் நடந்துச்சு. மதுரையில் வந்து நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடந்தது. நீங்கள் எதை கேட்டாலும் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, உங்கள் விருப்பம் என்ன தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் அதை வந்து நிறைவேற்றுவோங்கிறது முதல்வருடைய திட்டம். அப்போது ஒரு பையன் நயன்தாரா விருப்பப்படுவான், அதை நீங்கள் நிறுத்தி தருவீங்களான்னு சொல்லி கேட்டார். அதை என்னமோ அவர் கேட்ட மாதிரி பயங்கரமாக வந்து யார் யாரோ எதிர்ப்பு தெரிவித்து என்னென்னமோலாம் நடந்துச்சு. ஆனால் எடப்பாடி அவர்கள் ஐயா அவர்கள் கொடுத்த குற்றச்சாட்டுக்கு பதில் இல்லை. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க, அதுக்கு பதில் இல்லை. அன்புமணி ராமதாஸ் ஐயா பல குற்றச்சாட்டு சொன்னாங்க, அதுக்கு பதில் இல்லை. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல குற்றச்சாட்டு சொன்னாங்க, அதுக்கு பதில் இல்லை. டிடிவி தினகரன் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டு எடுத்துச்சு, பதில் இல்லை. ஆனால் ஒரு சின்ன விஷயந்தான், இதை வந்து கடந்து போனால் கடந்து போயிருக்கலாம். இவங்க வந்து நடிகைகளை பற்றி பேசாதது கிடையாது, சொல்லாதது கிடையாது, எழுதாதது கிடையாது. எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா விஜய் விஷயத்தில் கூட எக்கச்சக்கமாக சமூகத்தில் பார்த்தீங்கன்னா திமுகலாம் ரொம்ப கேவலமாக எழுதுகிறாங்க. திமுகவுடைய வாடகை வாங்கினாரும் ரொம்ப அசிங்கமாக பேசக்கூடிய நிகழ்வுலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் குற்றச்சாட்டுக்கு எதுக்குமே பதில் சொல்லலை. எதுக்கு பதில் சொன்னாங்க, நயன்தாரா விஷயத்தை அது என்னமோ பெரிய விஷயம் மாதிரி அதை அப்படியே கொண்டு போய் செய்கிறாங்க. அப்போ கட்சியுடைய தலைவருக்கு ஒரு தலைமை பண்பு தான், எப்போ இந்த விஷயத்தை எதுக்குடா பேசுகிறீங்க, டாஸ்மார்க்கில் 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கி 43,000 கோடி ரூபா நம்ம கொள்ளையடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு அண்ணாமலை. நம்ம அப்படி கிடையாது, நம்ம நியாயமான ஆளுன்னு சொல்லி அவருக்கு பதில் கொடுக்குன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் குக்கிராமங்கள் வரை வந்துருச்சு. நாங்குநேரி பெரும்பத்தில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் புகுந்து அப்பாவி இளைஞர்களை போதை மட்டும் இல்லாமல் சாதிய பயங்கரவாதிகள் வெட்டி கொலை பண்ணாங்க. அதை தடுத்து நிறுத்திச்சு தமிழக காவல்துறை. அதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம். அஜித்குமாரை வந்து காவலர்களை அடித்தே கொலை பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்லாங்க, அதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம். கனிம வள கொள்ளைகள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள் மிக அதிக அளவில் இருக்குது. கொங்கு பகுதியில் கோயம்புத்தூர், திருப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் இருக்குது. பல லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் இதில் கொள்ளையடிச்சிட்டிங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு பண்ணுறாங்க, அதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம். இது எதுவுமே சொல்லலை.
அவங்க தவற மறைக்கிறதுக்கு விமர்சனம் பண்ணுவாங்க. தவறை மறைப்பதற்கு நயன்தாராவை எடுத்துக்கிட்டு நடிகர் சங்கம் இவங்களோட அல்லக்கைகளாக இருக்காங்களா. நடிகர் சங்கம்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குமே அவனுக்கு அறிக்கை விட்டது கிடையாது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆபாசமாக கேவலமாக நடிக்கக்கூடிய நடிகர்கள் நிறைய பேர் அந்த சங்கத்திலே இருக்கான். அதை எதிர்த்து ஒரு நாள் வாய் தோணுது கிடையாது. தமிழ்நாட்டில் வெளியாகிற 100 படத்தில் 90 படத்துக்கு மேலே மாற்றுமொழியில் தான் படமே ரிலீஸ் ஆகுது. அது சின்ன நடிகராக இருந்தாலும் சரி, பெரிய நடிகர், அது தமிழில் பேர் வைக்கணும்னு சொல்லி அதுக்கு இவனுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தது கிடையாது. ஆனால் நயன்தாராவை ஏதோ சொல்லிட்டே இருப்பார். அவர் உடனே வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, மன்னிப்பு கேட்டார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறானுங்க, அதை ஒரு விஷயமா டெய்லி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து தலைமை பண்பு கிடையாது, பண்பே இல்லாதவர்கள். அதிமுக ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கும். இப்போ திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தினம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம்? அதாவது அதிமுக ஆட்சியில் வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருந்துச்சு, காவல்துறை நிர்வாகம் கரெக்டாக இருந்துச்சு, நிர்வாகம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அன்னைக்கு வந்து குற்றங்கள் வந்து எல்லா ஆட்சியிலையும் நடக்கும். சதவீத கணக்கு தான். இப்போ ஒரு வருஷம் இவர்களுடைய ஆட்சியில் நடந்த குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டில் நடந்தது வந்து 2.5 வயசு குழந்தை முதல் 75 வயசு கிழவி வர பாலியலுக்கு பண்ணி கொலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் வரை கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் மிக எளிமையாக கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த கஞ்சா பண்ணக்கூடிய குண்டர்களை வந்து இவங்க காவல்துறை எதுவும் பண்ணலை. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக டிஜிபி பதவியை ஒருத்தருக்கு கொடுக்க முடியாத ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. பொறுப்பு டிஜிபி தான் போட முடியுதே தவிர ஒரு டிஜிபி இவர் தாங்க டிஜிபி அப்படின்னு போடுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு சீனியாரிட்டி பிரகாரம் ஒருத்தரை போடுறதுல என்ன பிரச்சனை? எப்படி இருந்தாலும் ஒருத்தர் போட்டு தானே ஆகணும். அதெல்லாம் பொறுப்புன்னு சொல்லி தனியாக வைக்கிறது. அவரே வந்து டிஜிபியாக போட்டு தானே. இந்த மாதிரியான கேள்விகளை பொதுமக்கள் கேட்காங்க. அதே மாதிரி குற்றவாளிகள் வந்து தவறு செஞ்சால் பெருசாக தண்டிக்கப்படுறதில்ல. இப்போ கூட நாங்குநேரி சம்பவத்தில் வந்து ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு 2 பேரை கொலை பண்ண முயற்சி செய்த வழக்கில் உள்ளே போயிட்டு வரான். வெளியே வர்றதுக்கு காரணம் அவங்க அப்பா திமுக முக்கிய பிரமுகர். அப்போ தவறு செய்தவர்கள் திமுகவுடைய கூட்டணி சேர்ந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை வந்து மிக எளிமையாக வெளியே வந்துடுறாங்க. அப்போ அவன் எந்த தப்பு செஞ்சாலும் என்ன ஆயிடுறான், நமக்கு வந்து மீண்டும் பதவி கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ பொன்முடி பாருங்கள், பொன்முடி எவ்வளோ கேவலமாக அசிங்கமாக சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் தவறுதலாக பேசினார். அவரை உடனே அமைச்சர் பதவியிலேருந்து எடுத்தாங்க. கட்சி பதவியிலேருந்து எடுத்தாங்களா, சஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி பாருங்கள் அவர் தான் கட்சி பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர். அப்போ நீங்கள் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் கேவலமாக பேசுங்க, நீங்கள் எந்த சமூக விரோத செயலை வேணாலும் செய்யுங்க, சமூக விரோதம் வேணாலும் செய்யுங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செய்கைகள், நடத்தைகள். இப்போ கருணாசா வந்து திமுக கூட்டணியில் இருக்கார். அவர் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேசினார், அது பயங்கரமாக பிரச்சனையாச்சு. என்ன சொன்னார்னா, கொலை கூட செய்யுங்கள், என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க, அப்போ தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. எப்படி கொலை செய்யுங்க, என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க, நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி அவங்க சாதி மக்களுக்கு அவர் சொல்கிறார். இப்போ அவர் சாதியை சேர்ந்தவர் தான் நாங்குநேரியில் ஒரு கிராமத்துக்குள்ளே கல்லில் கிடக்கிறவங்கள கோனாறு, ஆசாரி, நாடாறு, தாழ்த்தப்பட்ட மக்கள், இதோட பாவம் எந்த பாவம் அறியாத வெளிநாடு வடமாநிலத்துக்கு பொழப்புக்கு வந்த ஒரிசாவை சேர்ந்த இளைஞரை இப்படி படுபாதகமாக படுகொலை செஞ்சாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாருக்கும் எந்த நிவாரணமும் தமிழக அரசு வழங்க சொல்லி பல போராட்டங்கள் நடந்துச்சு, வழங்கலை. அப்போ பார்த்தீங்களா அந்த நம்ம தூத்துக்குடி அந்த பொண்ணு, அதாவது இந்தியாவில் அனைத்து கிராமங்களிலும் கழிப்பிட வசதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பாரத பிரதமர் மோடி அவருடைய திட்டம். கிட்டத்தட்ட 2014 இருந்து இன்றைக்கு வரைக்கும் அது செயல்படுத்தல இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த திட்டத்தை ஸ்டாலின் அரசு சரிவர பயன்படுத்தவில்லை. அதனால தான் இப்போ அந்த பொண்ணு வந்து படுகொலை இருந்துச்சு. ஒரு கழிப்பிட வசதி இருந்தால் அந்த பொண்ணு கழிப்பிடத்துக்கு போயிருக்கோம், வந்திருக்கோம், அது கிராமம். அப்போ கழிப்பிடம் இல்லாமல் காட்டுக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழல், காட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. அப்போ இதுக்கு காரணம் யார்? வேப்பநத்தம் அந்த பள்ளி மாணவி கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டதற்கு முழுக்க தமிழ்நாடு அரசுடைய நிர்வாக சீர்கேடு தான் காரணம். இப்படி தான் தவறுகள். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சாருங்கிறது லாஸ்ட் வரையும் தெரியல.
கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலையா, இல்லை குற்றவாளிகள் திமுகவை சேர்ந்தவர்களா, இல்லை திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களா, எதனால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியலன்னு இருக்கு. ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, அவரை ஒரு காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் இருக்கு, அவருடைய கொலை குற்றவாளி, அவரை கொலை செய்து கண்டுபிடிக்க முடியல. ஆம்ஸ்ட்ராங் கொலை என்கவுண்டர்லாம் நடந்துச்சு, ஆனால் உண்மையான குற்றவாளிகள் தெரியல. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை அமைச்சரான ஐயா மு.க. ஸ்டாலின் காவல்துறையை சரிவர செயல்படுத்தவில்லை. காவல்துறையை சரிவர செயல்படுத்தியிருந்தால் பல குற்றங்கள் நடைபெறாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் குக்கிராங்கள் வரை கிடைக்கிற காரணத்தினால பள்ளி மாணவ மாணவியர்கள் கெட்டு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருச்சு. இதையெல்லாம் நிர்வாக திறனற்ற ஐயா ஸ்டாலின் அவர்களால் நடந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய கேடு. இதனால தான் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த பெண்களும் தாய்மார்களும் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சி என்பது வரவே கூடாது. நமது மகனை காப்பாற்ற வேண்டுமா, ஸ்டாலின் ஆட்சி வரக்கூடாது. நமது மகளை காப்பாற்றணுமா, ஸ்டாலின் ஆட்சி வரக்கூடாது. நமது கணவன் குடிச்சிக்கு நாசமாக போடுறதை தடுத்து நிறுத்தணுமா, ஸ்டாலின் ஆட்சி வரக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களே தனிப்பட்ட முறையில் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. அதனால ஸ்டாலின் ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுல பொதுமக்கள் எல்லாம் உறுதியாக இருக்காங்க.